பாக்யா, இனிமேல் நீ ரெஸ்டாரண்ட்டுக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். இப்போ பாரு, நீ ரெஸ்டாரண்ட்டு பிஸ்னஸ்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி பணம்னு பணத்தை நோக்கி அலையங்காட்டி தான் இப்போ நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையும் கப்பலேற்றி இருப்பான் உன் பொண்ணு இனியா அப்படின்னு பாக்யாவை திட்டுற ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி பாக்யா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். பாக்யலட்சுமி காலையில் வழக்கம் போல கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு பாக்யா கிளம்பி போறத கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத ஈஸ்வரி தொணன்னு மனசுக்குள்ளேயே முணங்கிட்டே இருக்காங்க. ஆமா, நல்லா மேக்கப் பண்ணிட்டு அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறது, இங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிறதே தெரியறது இல்லை. இப்படியுமா ஒரு குடும்ப பொம்பளை இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. உடனே அங்க பாக்யா, சரியத்த, உங்களுக்கு எல்லா டிஃபனும் எடுத்து டேபிள் மேல வச்சிருக்கேன், பார்த்து கரெக்டா போட்டு சாப்பிட்டுக்குங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் பொழுது ஈஸ்வரி கண்டபடிக்கு திட்டுறாங்க. ஏய் பாக்யா, உன் மனசுல என்ன பெரிய சம்பாதனக்காரின்னு நினைப்பா? என்ன பணம்னு நீ பணத்தை மட்டும் கடைசி காலத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுவ? ஒழுக்கமா இனிமேல் ரெஸ்டாரண்ட்டும் வேண்டாம், பிஸ்னஸும் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் பிள்ளைங்களை ஒழுக்கமாக பார்த்து பாசமாக அன்பாக வளர்த்துற வழியை பாரு அப்படின்னு சொன்ன உடனே இதை அத்தையோட வாயிலிருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாக்யா ஷாக் ஆகி நிற்கிறாங்க. உடனே கோபியுமே அம்மா இப்படி பேசுவாங்கங்கிறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம பாக்யா என்ன சொல்ல போறா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி எழுந்திருச்சு நிற்கிறாரு. உடனே அதை பார்த்துட்டு இருந்த பாக்யா ஈஸ்வரிய சரமாரியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, என்னத்தை சொன்னீங்க? நான் என் பசங்களை ஒழுக்கமாக வளர்த்தலையா? இப்படி நான் ரெஸ்டாரண்ட்டு பிஸ்னஸ்ன்னு போகாமல் இங்கேயே உட்காந்து வீடு பெருக்கி பாத்திரம் கழுவி என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு இன்னும் எல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் பழைய பாக்யா கிடையாது அத்தை. அதே மாதிரி என் பசங்களும் சின்ன குழந்தைங்க கிடையாது. அவங்கள எல்லாத்தையும் நல்ல முறைக்கு வளர்த்து என் தோளுக்கு மேலே வளர்த்து விட்டுட்டு தான் இப்போ என்னோடய பிஸ்னஸை பார்த்துட்ருக்கேன். அவங்களோட சைடில் நான் அம்மாவா என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னமும் பண்ணுவேன். இனியா பண்ணுனாங்கிற ஒரே ஒரு தப்புக்காக பொதுவாக நீங்கள் என்னை இப்படி கேட்டது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தப்பத்த அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஏய் பாக்யா, என்ன எல்லாம் உன் ரெஸ்டாரண்ட்டு பிஸ்னஸ்ன்னு திமிரு, அத்தனையும் திமிரு, அந்த பணத்தோட திமிரு தானே இப்படி என்னை எதிர்த்து பேச வைக்குது அப்படின்னு திட்டுறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா சொல்கிறாங்க. அத்தை, என்ன அத்தை சொல்கிறீங்க? நான் பணம் திமிர் காமிக்கிறேனா? அப்படியெல்லாம் காமிக்கணும்னு இருந்தால் உங்ககிட்ட இப்படி நின்று நான் பதில் பேசிகிட்டு இருக்கணுங்கிறது இல்லை. ஏன் உங்கள் பிள்ளைய இங்கே இந்த வீட்டில் வச்சு இத்தனை நாளாக நான் சகிச்சு வாழணுங்கிற அவசியமே கிடையாது அத்தை. ஏன்னா இந்த வீடு என் பேரில் இருக்குது, நான் கை நிறைய பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறேன். அப்படி இருந்தும் நீங்கள் பண்ணுறதையும் உங்கள் பிள்ளை கோபி பண்ணுறதையும் சகிச்சுக்கிட்டு நான் இருக்கேன்னா அதுக்கு பேர் பணத்திமிருன்னு அர்த்தம்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஏய் கடைசியில் பாக்யா, பாத்தியா உன் வேலையை காமிக்கிற? இப்போ எங்கள் ரெண்டு பேர்த்தையும் நீ அங்கே பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சு தான் உட்கார வச்சு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி காமிக்கிறியா அப்படின்னு திட்டுறாங்க ஈஸ்வரி. உடனே உள்ளே வந்துட்டு கோபி நல்ல புள்ள மாதிரி நடித்து பாக்யா கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கிடணும்னு ட்ராமா பண்ணுறாரு. அம்மா ப்ளீஸ்மா, கூல் டவுன் பாக்யா, நீ போ பாக்யா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போ, கண்டிப்பாக நீ பிஸ்னஸை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு கோபி. உடனே பாக்யா பேசுகிறாங்க. மிஸ்டர் கோபி, நீங்கள் உங்களை நல்லவர் மாதிரி காமிச்சு உங்கள் நல்ல பேர் வாங்கிக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அத்தை என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, நான் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லா பக்கமும் ஆடுற நாடகத்தை என்கிட்டையும் நடத்தணும்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் நீங்கள் போய் உங்கள் சீட்டில் உட்காருங்க அப்படின்னு திட்டுறாங்க கோபியையும். அதுக்கப்புறம் ஈஸ்வரி, பாருடா கோபி, இப்போ என்ன எதிர்த்து பேசினா இப்போ உன்னையும் வாயை மூடிட்டு போய் ஒரு மூலையில் உட்காரு அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாடா இந்த பாக்யா அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. உடனே கோபியும், அம்மா ப்ளீஸ்மா, வீட்டுக்குள்ளே சண்டை வேண்டாமே அப்படின்னு நல்லவர் மாதிரி நடிக்கிறவர்கிட்ட பாக்யா சொல்கிறாங்க. மிஸ்டர் கோபி, அத்தனை பிரச்சனையும் உங்களால் வந்தது. என் பொண்ணு இனியா என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? அவள் பண்ணினது நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் உங்கள் அம்மாவும் நீயும் பண்ண தப்பை விட ஒன்றும் பெரிய தப்பு என் பொண்ணு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சத்தமாக பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு ரூம்குள்ளே இருக்கிற எழில் வெளியில் வந்துடுறாரு. அம்மா ஏதாவது பிரச்சனையா? ஏம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாப்பா எழில், இந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லைன்னா யாருக்கும் மூச்சு கூட விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்யா, அத்தை என்ன அத்தை பேசுகிறீங்க? இன்னைக்கு காலையில் நான் பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போனவளை வம்புக்கு இழுத்து சண்டை போட்டது நீங்களா இல்லை நானா?
இப்போ என்னமோ எழில்கிட்ட பிரச்சனை என்னால் தான் வருதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா, இப்போ உன் முடிவு தான் என்ன அப்படின்னு கேட்ட உடனே, அத்தை என் முடிவை உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. எனக்கு 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கை நிறைய நான் சம்பாதிக்கிறேன். உங்களுக்கு பணிஞ்சு போகணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. இருந்தாலும் அத்தைங்கிற மரியாதைக்காகவும் பெரியவங்கங்கிற மரியாதைக்காகவும் இத்தனை நேரம் நான் நின்று உங்களுக்கு பதில் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, டே எழில், பாத்தியாடா உன் அம்மாவை எப்படி என்னை எதிர்த்து பேசுகிறான்னு? என் வயசுக்காவது மரியாதை கொடுத்து பேசலான்னு பேசுகிறாளா? எல்லாம் ஏண்டா எழில், நீ சொல்லு, உன் தங்கச்சி இனியா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணுனா? கோபி மட்டும் அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் கையும் களவுமா இனியாவையும் அந்த செல்வி பையன் ஆகாஷையும் பிடிக்கலன்னா இன்னும் இந்த தப்பு எங்கெங்கே போய் எப்படி எப்படி முடிஞ்சிருக்குமோ நினச்சி பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. எல்லாம் எதனாலடா எழில்? உங்கள் அம்மா புள்ள வளர்த்து வச்சிருக்கிற லட்சணம் தானே இப்படி அப்படின்னு பாக்யாவை திட்டுறாங்க. உடனே எழிலுக்கு கோபம் வந்து, பாட்டி என்ன பாட்டி பேசுகிறீங்க? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஒரு குழந்தைக்கு அம்மா சொல்லி தந்து வளர்த்த முடியும். அதுக்கும் மேலே அவங்கவங்க செல்ஃப் திங்கிங் எல்லாமே இருக்குது பாட்டி. அவங்க தான் யோசிச்சு ஒரு நல்லது கெட்டது எதுங்கிறத திறமையாக யோசிச்சு அவங்களோட வாழ்க்கைக்கான முடிவை எடுத்துகிட்டு போகணும் பாட்டி. எல்லா சமயமும் பெற்றவங்க அம்மாவும் அப்பாவுமே நமக்கு வழி நடத்துவாங்கங்கிறது எதிர்பார்க்கறது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் பாட்டி. இவ்வளவு வயசான உங்களுக்கு இது புரியாதா? இப்போ இனியாவுக்கு வயசு 20 பாட்டி. அவள் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டா. அம்மா கிட்டையும் அப்படித்தான். அவள் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுற வயசு கிடையாது பாட்டி. அதே மாதிரி அவளோட விஷயத்தில் எல்லாத்தையுமே மூக்கு நுழைச்சு அம்மா செக் பண்ணணும், அப்படி தான் வளர்த்தணும்னு நினைக்கிறதும் ரொம்ப தப்பு. ஏன்னா இனியாவுக்கு 20 வயசுக்கு மேலே ஆகுது. அதனால் அந்த வயசுக்குரிய அவங்களுக்கு ஃப்ரீனஸை கொடுத்து தான் பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எழில். உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாடா ஆமாம், என்ன எழவோ நீங்கள் ஆளுக்கு அவங்கவங்க இஷ்டத்துக்கு பண்ணு. நீ அப்படித்தான் யாரோ ஒருத்தன் பொண்டாட்டிய அமிர்தாவை அவன் பிள்ளையோட கூட்டிகிட்டு வந்து இங்கே அவ தான் என் பொண்டாட்டின்னு இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அதையும் அம்மா ஏற்றுட்டா பாக்யா. அதுக்கப்புறம் இப்போ இந்த பாத்திரம் கழுவுற அந்த செல்வியோட பையனை நம்ம இனியா லவ் பண்ணிட்டு வந்து நிற்கும் பொழுதும் என் புள்ள கோபி தான் கையும் களவுமா பிடிச்சி மிரட்டி விட்டுருக்கான். அதை உன் அம்மா பாக்கியா கண்டுபிடிச்சாளா? என்னப்பா என்ன இப்படி தான் ஒரு அம்மா இருப்பாங்களா? இவெல்லாம் ஒரு அம்மாவா? என்ன லட்சணத்தில் புள்ள வளர்த்துருக்காளோ அப்படின்னு மறுபடியும் இனியாவை திட்டுறாங்க, பாக்யாவையும் திட்டுறாங்க ஈஸ்வரி. உடனே எழில் சொல்கிறாங்க, பாட்டி இதுக்கு மேலே அம்மாவை ஒரு வார்த்தையாவது பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் பாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், மரியாதை இல்லாமல் பேச ஆரம்பிச்சிடுவேன். ஏன் பாட்டி, உங்கள் புள்ள கோபியை நீங்கள் ஒழுக்கமாக வளர்த்திருக்கீங்களா? ஏன் 3 புள்ள பெற்றதுக்கப்புறம் விட்டுட்டு அந்த ராதிகாவை தேடி போனாரல்ல உங்கள் புள்ள, அது நியாயமா? அப்போ உங்கள் மேலே தான் தப்பா அதுக்கு? உங்களை பேசவா நான்? ஏன்னா நீங்கள் தான் இப்போ இனியா பண்ணின தப்புக்கு அம்மா தான் காரணம்னு சொல்லி காமிச்சு அம்மாவை திட்டி அப்செட் பண்ணி இங்கே மூளையில் வீட்டோட உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அவங்க முன்னேற துடிக்கும் பொழுது அப்படின்னு நறுக்குன்னு கேள்வி கேட்குறாரு ஈஸ்வரியை பார்த்து எழில். உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னப்பா எழில், உன் அப்பா ராதிகாவை கல்யாணம் பண்ணினதுக்கு நான் தப்பு பண்ணினேனா? என்னப்பா எழில் பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே எழில் சொல்கிறாரு, ஆமாம் பாட்டி, அமிர்தாவை குழந்தையோட நான் கல்யாணம் பண்ணிட்டேனா அதுக்கு காரணமும் அம்மா தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி அம்மாவை திட்டுறீங்க, அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு. அதே மாதிரி இனியா தப்பு பண்ணாலும் அதுக்கு அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பாக்யா நீ பண்ணினது தான் இப்படி, நீ பண்ணினது தான் இனியா கெட்டிருக்கா, கெட்டு குட்டி சவராயிருக்கா அப்படின்னு அம்மாவை எப்படி நிற்க வச்சு கூனி குறுகி போகிற அளவுக்கு கேள்வி கேட்டீங்க. அப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி தானே பாட்டியே ஆகணும். ஏன் ராதிகா ஆண்டியை 2வது கல்யாணம் பண்ணினாரே, அப்போ உங்களுக்கு ஒழுக்கமாக புள்ள வளர்த்த தெரியலையான்னு அம்மாவுக்கு கேட்க தெரியாமையா கேட்காம இருந்தாங்க? ஏன்னா அப்பா பண்ணின தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அம்மாவுக்கு பெருந்தன்மை இருக்குது, கேட்கணும்னு தோணலை. ஏன்னா அவங்க அப்படியெல்லாம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நிற்க வச்சு பேசணுங்கிற டைப் கிடையாது பாட்டி உங்களை மாதிரி அப்படின்னு எழில் சொல்கிறாரு. உடனே பாக்யா தலையில் மண்டையாக அடிச்சுட்டு அழுகிறாங்க. டேய் கோபி, பாருடா, நீ கட்டுனது நீ பெத்தது எல்லாம் என் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு. ஏண்டா கோபி, எல்லாம் நீ அந்த ராதிகாவை 2வது கல்யாணம் பண்ணினங்காட்டி தானே இவங்க முன்னாடியெல்லாம் நான் தலை குனிஞ்சு நிற்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே கோபி சொல்கிறாரு, எழில் ப்ளீஸ், அம்மா தான் வயசானவங்க புரியாமல் பேசுகிறாங்கன்னா நீயும் பாக்யாவும் எதுக்கு தேவையில்லாமல் அம்மா கூட வாய் பேச்சு வச்சுட்டு
பேசாமல் அவங்க ஒர்க்கை போய் பாருங்கப்பா. இனிமேல் ஆகாஷ் வரமாட்டான் குறுக்க. ஏன்னா அவனை நான் மிரட்டி விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இனியாவுக்கும் நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னப்பா அட்வைஸு, என்னப்பா மிரட்டி? ஆனால் என்ன இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா. ஏன்னா கிடைச்சாலும் கிடைச்சது பெரிய புளியங்கொம்பா கிடைச்சதுன்னு அவன் அந்த ஆகாஷ் நம்ம இனியாவை விடுவான்னு நினைக்கிறியா? விடவே மாட்டான். ஏன்னா ஒரே இதில் இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆகலான ஆசை அவன் மனசில் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறியா? எப்படியாவது நம்ம இனியாவை அவன் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகனாக வரணும்னு திட்டம் போட்டு தான் இனியாவை லவ் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கிறவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சத்தம் போடுறாங்க, அத்தை ப்ளீஸ் ஸ்டாப் இட். தேவையில்லாமல் நீங்கள் சும்மா ஆகாஷை திட்டாதீங்க. இனிமேல் இனியாவுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், ஆகாஷுக்கும் செல்வி சொல்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க 2 பேரும் பேச மாட்டாங்க, பார்த்துக்க மாட்டாங்க. இதுக்கும் மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அத்தை. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. நான் கடைக்கு கிளம்பி போகிறேன். எழில் பார்த்துடா, பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க பாக்யா. உடனே அங்கே எழில் சொல்கிறாரு, பாட்டி தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் அம்மாவை காயப்படுத்தாதீங்க. அம்மா மனசுலையும் இனியா இப்படி ஒரு துரோகம், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாலே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். நீங்கள் பேசுகிற மாதிரி அம்மா எதுக்குமே காரணம் கிடையாது பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாப்பா எழில், உன்னை பற்றி தான் தெரியுமே. உன் அம்மாவை ஒருத்தரும் ஒன்றும் சொல்லக்கூடாது, உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவியே. சரிப்பா சரி, நான் இனிமேல் எதுவும் பேசலை. இந்த வீட்டில் நான் ஒரு மூலையில் சோறு போட்டால் சாப்பிட்டு அப்படியே கிடந்துக்கிறேன். ஏன்னா வயசான மனுஷி, நான் பேசுனா உங்களுக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஓரமாக உட்காந்துக்கிறாங்க ஈஸ்வரி. உடனே எழிலும் இதை திருத்தவே முடியாது அப்படின்னு அவரோட ரூம்குள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி பக்கத்தில் உட்காந்துட்டு கோபி சொல்கிறாரு, அம்மா நீங்கள் இனியா பிரச்சனையை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா நானும் செழியனும் இன்னைக்கு போய் ஆகாஷை 2 தட்டு தட்டி மிரட்டி விட்டுட்டு வரலான் இருக்கோம். அதனால் நீங்கள் இனிமேல் இது சம்மந்தமாக பாக்யா கிட்ட எதுவுமே பேசாதீங்கம்மா. ஏன்னா பாக்யா நீங்கள் சொன்னாலும் உங்கள் பேச்சை மதிக்க மாட்டா. அந்த லெவலையெல்லாம் தாண்டி அவள் பிஸ்னஸ்ஸு சம்பாதிக்கிறதுன்னு அவன் மேலே போயிட்டே இருக்கா. ஏம்மா நீங்கள் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறேன்.